இருந்ததுனால தான் ஒரு 10 நாள் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துரும். அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். இந்த மாதிரியான கான்செப்ட்லயும் படம் எடுப்பாங்கன்னா, கண்டிப்பா அது ஜப்பான்காரங்க மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ ஒன்லைனர் சொல்றேன் கேளுங்களேன். என்னன்னா நம்ம எல்லாரும் இந்த காட்ஸிலா, அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய ஜெய்ஜெயண்டிக்கான கிரியேச்சர் மூவிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அது எந்த அளவுக்கு கொடூரமா அட்டாக் பண்ணுது, அது மூலமா என்னென்ன பிரச்சனை வருதுன்றத வச்சு படம் எடுத்திருப்பாங்க. ஆனா ஒருவேளை அந்த பெரிய மிருகம் செத்து போச்சுன்னா என்ன ஆச்சுன்றது தான் இந்த படமே. ஆக்சுவலா ஒரு எலி செத்து போச்சுன்னா கூட பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? அதே இது ஒரு பெரிய காட்ஸிலா செத்து போனா எப்படி இருக்கும்? எலியா இருந்தா கூட நம்ம ஈஸியா டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஆனா காட்ஸிலா செத்து போச்சுன்னா அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது? துண்டு துண்டா வெட்டியும் டிஸ்போஸ் பண்றது கஷ்டம். அது போக அதை இழுத்துட்டும் போக முடியாது இல்லையா? இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா டைம் ஆக ஸ்மெல்லும் பயங்கரமா அடிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காட்ஸிலா வந்து தண்ணிக்குள்ளேயே இறந்து போயிடுது. ஸோ அந்த காட்ஸிலாவை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஜப்பான் நாட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய வித்தியாசமான முடிவெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ கடைசியில் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க? இல்லைன்னா அந்த காட்ஸிலா வெடிச்சு அதுக்குள்ள இருந்து வந்த வைரஸ்ல மக்கள் எல்லாருக்கிட்டையும் பரவிடுச்சான் அப்படின்ற கதையை ரொம்பவே டிஃப்ரெண்டா எடுத்த கதை தான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன வாட் டு டூ வித் த டெட் கைஜு. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து ஜப்பான்ல செத்து கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதோடைய பேர் வந்து கைஜு. ஸோ கட் பண்ண அடுத்தது ஜப்பான் நாட்டில் உள்ள டோக்கியோ சிட்டியை தான் காட்டுறாங்க. ஸோ டோக்கியோ சிட்டினா செம சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த சிட்டியில் ஒரு ஸ்கூலில் ரீயூனியனுக்கான பார்ட்டி வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி படித்த நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரீயூனியன் பார்ட்டி அட்டென்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பிளேன் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு கேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டமாக நின்று விண்டோ வழியாக வெளியில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, அதனால தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து போகுது, யாராவது நம்ம நாட்டை மறுபடியும் அட்டாக் பண்ண போறாங்களோ அப்படின்னு மாற்றி பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போன மான்ஸ்டருக்கு வந்து உயிர் வந்துடுச்சோ என்னமோ, அதனால தான் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து போகுதோ என்னமோ அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி சொல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து செத்து போயிருக்கு போல, அதான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா? உடனே ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் கண்டிப்பா மான்ஸ்டர் வந்து உயிரோட வந்திருக்க சான்ஸே கிடையாது, அப்படி ஏதாவது வந்திருந்தா நமக்கு இந்த எமர்ஜென்சி அலர்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஏதாவது சிக்னல் வந்திருக்குமே நம்மளுடைய மொபைலுக்கு, நமக்கு தான் இப்போ எதுவுமே வரலையே அப்படின்னு பேசிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சவுண்ட் வந்து ரொம்பவே சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த சவுண்ட் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா மட்டும் தானே கேட்கும். ஸோ இந்த சவுண்டை கேட்ட உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி பயந்து போவாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஐயோ அவ்வளோதான், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு வேகமாக அவங்களுடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சிரிச்சுக்கிட்டே அவன் பின்னாடி ஒரு சவுண்ட் அலாரம் வந்து ஒழிச்சு வச்சிருந்திருப்பான். அதை வந்து ஒரு குண்டு லேடி கண்டுபிடிச்சி இவன் தான் இப்படி பண்ணியிருக்கிறான், நம்மளை பிராங்க் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கிட்ட வந்து டேய் ஏன்டா இப்படி பண்ற, நாங்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டோம் அப்படின்னு அவனை போட்டு திட்டி இது ஒரு பிராங்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியாக வருது. ஏன்னா திரும்பி அந்த செத்து போன மான்ஸ்டர் வந்து உயிரோட வந்துருச்சுன்னா அவ்வளோதானே, அதனால எல்லாருமே பயந்து போயிட்டாங்க கொஞ்சம் செகண்ட்லேயே. அப்போ அதே ரீயூனியனுக்கு ஒரு யுகினான்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினும் அந்த ரீயூனியன் பார்ட்டி விட்டு அப்படியே வெளியில் வராங்க. அப்போ எதர்ச்சியா அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ எப்போ வந்த அப்படின்னு பேச போறான். ஸோ இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் வந்து அரிடா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோம் அவ்வளோவா பேசாம அவனுடைய ஃபோனில் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்ததுமே அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஆஃபீஸராக இருப்பான். அதனால தான் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்து ரொம்பவே எமர்ஜென்சின்னு ஒரு கால் வந்த உடனே பைக் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஹீரோயினும் ஐயோ இவங்க கிட்ட பேச முடியலன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே ஹீரோ கூட பேச முடியலன்ற மாதிரி கஷ்டப்படுறா. அப்படியே கட் பண்ணா எப்படி அந்த மான்ஸ்டர் வந்து செத்து போயிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இந்த பெரிய மான்ஸ்டர் வந்து ஜாப்பனீஸ் மக்களை ரொம்பவே கொடூரமா தாக்கி எல்லா சிட்டிலையும் உள்ள பில்டிங் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி பல நாட்களா தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்குது போல. அதுகிட்ட இருந்து தப்பிக்க மக்கள் வந்து பயங்கரமா போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணவும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா என்னதான் கொலை பண்ணாலுமே அந்த மான்ஸ்டரை சாகடிக்கவே முடியல. அப்போ திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான ப்ளூ கலர்ல பிளாஷ் லைட் மாதிரி மான்ஸ்டர் மேல பட்டிருக்குது. அது பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மான்ஸ்டரே இறந்து போயிருக்குது. அதனால அந்த லைட் பிளாஷ் எங்க இருந்து வந்துச்சு, என்னது அது, எது அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிச்சுன்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அது போக அந்த மான்ஸ்டர் வர செத்து போயிடுச்சு இல்லையா? அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த மான்ஸ்டர் செத்து கிடக்கிற ஏரியாவை சுத்தி 10 கிலோமீட்டருக்கு யாருமே போகக்கூடாதுன்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாங்க. அப்படியும் யாராவது அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிருவாங்களோ அப்படின்னு பயந்து போய் ஸ்பெஷல் ஃபோர்ஸை சேஃப்டிக்காக நிக்க வச்சிருக்காங்க. அது போக கவர்மெண்ட்டும் நாங்க எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ணி மான்ஸ்டரை கொலை பண்ணலான்ற மாதிரி பப்ளிக் கிட்ட இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் தான் இப்படி ஏதோ அணு ஆயுதம் போட்டு தான் மான்ஸ்டரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் சேனல்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதனால தான் கவர்மெண்ட் மக்கள் கிட்டே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி நாங்க கொலை பண்ணலான்ற மாதிரி. அதே மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா, அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பேசிக்கிறாருன்னா இந்த மான்ஸ்டர்னால நிறைய மக்களுடைய வாழ்க்கை
அழிஞ்சு போச்சு, நிறைய பேருக்கு வீடு, பிசினஸ், ரிலேஷன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்து தவிக்கிறாங்க, அதனால கண்டிப்பா இதை நாங்க சீக்கிரமா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு நேஷனல் மீடியாவுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு வரா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஆயிட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் தான் அவன். அது போக நம்ம ஹீரோயினும் சரி இந்த ஹஸ்பண்டும் சரி ரெண்டு பேருமே ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்ல மினிஸ்டருக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேசுறதுக்கு போறான். ஆனா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து நீ பார்ட்டில உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பாத்தியா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தான் கேட்கறான். உடனே நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஷாக் ஆகி இவர் ஏன் இப்படி ஃபர்ஸ்ட் இதே கேட்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். ஆமாங்க நான் பார்த்தேன், ஆனா அவன் தூரத்துல ஒரு கார்னர்ல யார்கிட்டே போன் பேசிட்டு இருந்தான், திடீர்னு ஒர்க் வந்துட்டுன்ற மாதிரி கிளம்பிட்டான், நான் அவன்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஹஸ்பண்டை கூட பார்க்காம திரும்பி நிக்க. உடனே அந்த ஹஸ்பண்டும் நம்ம ஒய்ஃப்க்கு நம்மளை பிடிக்கல போலன்னு நினைச்சிட்டு ஒண்ணுமே சொல்லாம டியூட்டிக்காக அப்படியே கிளம்பிட்டான். கட் பண்ணா அந்த மான்ஸ்டர் செத்து கிடக்கிற ஏரியாவை காமிக்கிறாங்க. அதை சுத்தி இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து நிக்க வச்சிருப்பாங்க இல்லையா சேஃப்டிக்காக, அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மான்ஸ்டருடைய கால் தடம் அந்த ரிவர்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. காலை பாருங்க எவ்வளவு பயங்கரமா பெருசா இருக்குது. கட் பண்ண அடுத்தது ஹீரோடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணை வச்சுட்டு யாராவது மான்ஸ்டரை பார்க்க ஏரியா கிட்ட வராங்களான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்து பைக்ல அந்த ஏரியாவுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல தானே, யாருமே பக்கத்துல வரல தானே அப்படின்னு கேட்கும்போது அது ஏன்டா கேட்கிறேன், இடி ஜோன்னு சொல்லப்படுற நியூஸ் சேனல் இந்த மான்ஸ்டரை வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரோன் கேமராவை விட்டுட்டு இருக்கானுங்க, அந்த ட்ரோனை நான் கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்கிறேன், இது ஒரு ஒர்க்குன்னு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோ ஒன்றும் சொல்லாம சரி இதையாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ கட் பண்ணா ஹீரோயினோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னா பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்குள்ள போய் டேபிள்ல ஒரு ரிப்போர்ட்டை வைக்கிறான். அப்போ அந்த டேபிள்ல ஒரு நோட்ஸ் எழுதி இருக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். இது அங்க இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க இந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம மான்ஸ்டரை கொலை பண்ணல, இந்த டெக்ஸ் மெக்கினா மான்ஸ்டர் மேல போட்டு தான் மான்ஸ்டர் செத்துடுச்சு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அப்படியே ஷாக்காக. கட் பண்ணா அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சூப்பர்வைசர் டீமை ரெடி பண்ணி மான்ஸ்டருடைய பாடி வந்து எந்த கண்டிஷன்ல இப்போ இருக்குது அப்படின்னு செக் பண்ணணுன்றதுக்காக அங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த மான்ஸ்டருடைய பாடியில ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உடம்புல ஹீட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது உயிரோட இருக்கோ இல்லைன்னா என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமா பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லணும், பிஎம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு போது அதுக்காக எல்லா மினிஸ்டரையும் வர சொல்லி ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி ஒன்று போடுறாங்க. அப்ப அதுல சூப்பர்வைசர் ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் பிஎம் கிட்ட என்ன சொல்றாருன்னா மான்ஸ்டருடைய பாடி வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது, இதனால பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி அது உயிரோட வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா அந்த மான்ஸ்டருடைய பாடியை ஒவ்வொரு பாடி பார்ட்ஸா கட் பண்ணணும், அப்படி கட் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும், அந்த மான்ஸ்டரும் உயிரோட வராது அப்படின்னு ஐடியா சொல்ல. இதை கேட்ட பிஎம்க்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. நீ சொல்ற மாதிரி நம்ம பண்ணா அதுல ஏதாவது இஷ்யூ வந்தா நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பியா அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கிறியா, அப்படின்னா நான் உன்னை நம்புறேன், நீ உன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி அந்த பிஎம் வந்து சொல்லிட்டாரு. உடனே அந்த ஹெட் வந்து ஹாப்பியா நான் உங்களுடைய பட்ஜெட்குள்ள இதை எப்படியாவது பண்ணி முடிக்கிறேன்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சூப்பர்வைசர் மினிஸ்டர் கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸிலாம் அந்த மான்ஸ்டரை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது, உங்களுடைய பிளான் ஸ்பெஷல் ஃபோர்ஸை வச்சு ட்ரை பண்ணிட்டோம், முடியலன்னு சொல்ல போறீங்க அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா அவனும் கேட்டுட்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த சூப்பர்வைசர் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல தலைவன் மாதிரி இருப்பான். அந்த தலைவன் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஆப்ரேஷனை நான் உன்னை நம்பி கொடுக்குறேன், நீ இதை கரெக்டாக பண்ணிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ சரிங்க சார் நான் கரெக்டாக பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்ல. கொஞ்ச நேரத்திலேயே மான்ஸ்டரை எப்படி டிஸ்போஸ் பண்றாங்கன்ற மாதிரி பார்க்கறதுக்காக இந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. அவர் கூட தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டருடைய செக்ரட்டரி தான் நம்ம ஹீரோயின். அப்போ அந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் எல்லா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிட்டையும் நாங்கள் இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்றீங்கன்றதுக்காக பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோன்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம்ல இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகறான். அப்படியே நைஸா வந்து ஹீரோ கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டரை பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசினது போதும், நம்ம போய் அந்த மான்ஸ்டரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ அந்த மினிஸ்டரை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் அப்படியே காட்டுறதுக்காக போறான். அப்படி போகும்போதே நம்ம ஹீரோ அவனுடைய அந்த தலைவன் இருப்பான் இல்லையா அவர்கிட்ட இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட நான் அந்த மான்ஸ்டரை காமிச்சிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட கால் தடத்தை பாக்குறாங்க. பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல மான்ஸ்டரையும் பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு பெருசா இருக்குது, இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி டிஸ்போஸ்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு இந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் ஷாக் ஆகி போட்டோலாம் எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் வாயை பொழுந்து என்னடா மான்ஸ்டர் இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல பிஎம் வந்து ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணி மான்ஸ்டரோட
மான்ஸ்டரோடைய அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இந்த மான்ஸ்டரோடைய பாடி சென்டரில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே மற்ற மினிஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பிஎம் கிட்ட இந்த மான்ஸ்டர்னால நிறைய மக்கள் வந்து வீடு இழந்திருக்காங்க, அதனால நம்ம வீடு கட்டி கொடுக்கணும், அதுக்கே நமக்கு பட்ஜெட் பத்தாது, இதில் இந்த மான்ஸ்டரை இப்போ டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க, அதனால அதுக்கே நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ திடீர்னு அந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் அந்த மீட்டிங் ரூம்குள்ள வந்து இதை பாருங்க அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் ப்ரொஜெக்டர்ல போன்ல எடுத்து போட்டோ காட்டுறாங்க. ஸோ எல்லா மினிஸ்டரும் ப்ரொஜெக்டர்ல மான்ஸ்டரை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. உடனே சூப்பர்வைசர் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவன் டேப் எடுத்து சேட்டலைட்ல எப்படி மான்ஸ்டர் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறதுக்காக ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ மான்ஸ்டரை காமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு லேடி பீச்சில் குளிச்சிட்டு இருக்கிறத காமிச்சிட்றான். ஸோ அதை பார்த்து எல்லா மந்திரியும் சிரிச்சுக்கிட்டே இதுதான் நீ டெய்லி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, உடனே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மினிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா சேட்டலைட்ல கனெக்ட் பண்ணி எப்படியோ மான்ஸ்டரை காமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த சுற்றுலா மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்த டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி டூரிசம் பண்ணி நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாமே, நம்ம நாடும் இப்போ கஷ்டத்துல இருக்குது, ஏன்னா இந்த மான்ஸ்டரை அழிக்கணும்னு நம்ம நிறைய செலவு பண்ணி கடைசியில் தோத்து போய் அந்த மான்ஸ்டர் எப்படியே செத்து போச்சு, இப்போ அதை சரி பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டதுமே இதை கேட்ட மற்ற மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே இது நல்ல ஐடியாவா தானே இருக்கு அப்படின்னு இந்த சுற்றுலா மினிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே நம்ம பிஎம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, ஆனா வரப்போற டூரிஸ்ட் கிட்ட மான்ஸ்டரை பத்தி நல்லபடியா தான் சொல்லணும், தப்பான எந்த விஷயமும் டூரிஸ்டுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட் பண்ண அடுத்தது பக்கத்து நாட்டு பிஎம் காட்டுறாங்க. அவர் என்ன பேசிக்கிறாருன்னா மான்ஸ்டரை ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து இன்னும் டிஸ்போஸ் பண்ணாம டிலே பண்ணிட்டு இருக்காங்க, இதனால நிறைய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீடியா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காமிச்சா அவனுடைய டீம் கூட ரிவர்ல ஒரு சின்ன போட்ல மான்ஸ்டர் கிட்ட போயிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் கிட்ட போக போக ரொம்பவே பேட் ஸ்மெல் வேற அடிக்க ஆரம்பிக்குது, ரொம்பவே ஹீட்டா வேற இருக்குது. உடனே ஹீரோடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட ஏன் இப்படி இந்த மான்ஸ்டர் கிட்ட வர வர ஹீட் வந்து அதிகமாகி ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்னடா தெரியும், நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கை வச்சு அந்த மான்ஸ்டரை குத்துறான். அப்போ அந்த குச்சி பட்ட இடத்துல இருந்து திடீர்னு பபுள்ஸ் ஆகுது. அப்படியுமே நம்ம ஹீரோ விடாம ஸ்டிக்கை வச்சு குத்திட்டே இருக்கேன். அப்போ திடீர்னு பபுள்ஸ் பயங்கரமா வெடிச்சு மான்ஸ்டரோடைய பாடியில உள்ள அந்த செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்ல உள்ளவங்க மேல பட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. உடனே போட்ல உள்ளவங்க ஸ்மெல் நாத்தம் தாங்காம எல்லாருமே வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே மான்ஸ்டர் வெடிச்ச இடத்துல இருந்து ஒரு பபுள்ஸா வந்து மான்ஸ்டர் பாடியில ஹோல் இருந்து அது வழியா சூடான ஆவி வெளியேறிட்டே இருக்குது. அதை நம்ம ஹீரோடைய டீம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த சைடு சுற்றுச்சூழல் மினிஸ்டரும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இந்த பிஎம் பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்ப. அப்போ பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா காரை வந்து பிளாக் பண்ணி மான்ஸ்டர்னால நீங்க இந்த உலகத்தையே அழிக்க பாக்குறீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து போராட்டம். சூப்பர் ரெண்ட் தான் கொஞ்சம் சார் இப்பதான் புதுசா பெயிண்ட் பண்ணிருக்காரு. சூப்பர் பெயிண்ட் பானர்க்கே சூப்பர் ரெண்ட் ஓகே சார். இந்த பெயிண்ட் அடிச்சு 4 வருஷம் ஆச்சு, அதுவும் பட்ஜெட் பெயிண்ட் சார். சூப்பர் பெயிண்ட் ஓனருக்கு சூப்பர் ரெண்ட். ஏசன் டிராக்டர் பட்ஜெட் ஸ்மால் வாரண்டி லாங் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே செக்யூரிட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த மினிஸ்டர் கார் போறதுக்காக போராட்டம் பண்ணவங்கள விரட்டி எப்படியோ வழி விட்டுட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த மினிஸ்டர் கிட்ட மக்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி கேட்கும்போது நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, இக்னோர் பண்ணிடு, அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போட்டும், அது போக நீ எனக்காக உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், உன்னுடைய ஃப்ரெண்ட் மான்ஸ்டரை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அவகிட்ட மான்ஸ்டரை பத்தி சீக்கிரட்டா கேட்டு ரிசல்ட்டோட ரிப்போர்ட்டை என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்னு ஆர்டர் போட ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒண்ணுமே பேசாம அப்படியே அமைதியை யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா சூப்பர்வைசர் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு செக்ரட்டரி கிட்ட மான்ஸ்டரோடைய பாடியை பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும், அப்போ அந்த ஐடியாவை சொன்னா என்ன எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் மான்ஸ்டரை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய ஃப்ரெண்டோடைய லேபுக்கு போய் மான்ஸ்டரை பத்தி கேட்கிறா. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் மான்ஸ்டர் ரிசர்ச் பண்ண ரிசல்ட்டோடைய ரிப்போர்ட்டை காமிச்சு இந்த மான்ஸ்டரோடைய உடம்பு ஃபுல்லும் எந்த ஒரு பாய்சனும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அதை நம்பிடுறா. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எல்லா மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த மான்ஸ்டரோடைய பாடி வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு, ஸோ ரொம்பவே பேட் ஸ்மெல் வருதுன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வர பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் டிலே பண்ணிட்டே இருக்கீங்க, இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி பயங்கரமாக பிஎம் கிட்ட சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு அந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் மீட்டிங் ரூம்குள்ள வந்து ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு மான்ஸ்டரை தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, அவ தான் மான்ஸ்டர்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்ற மாதிரி ரிசல்ட் ரிப்போர்ட் இதுதான்ற மாதிரி அந்த ப்ரொஜெக்டர்ல காமிச்சு சொல்ல எல்லாருமே அந்த
சுற்றுச்சூழல் மினிஸ்டர் சொன்னதையும் நம்பிடுறாங்க. ஆனா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட போய் மிரட்டி ஏன் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய் சொன்ன உண்மையை சொல்லு அப்படின்னும் போது உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரி உண்மையான மான்ஸ்டரோடைய ரிசர்ச் பண்ண ரிப்போர்ட்டை வந்து காமிக்கிறான். அதை பார்த்ததுமே அந்த ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த மான்ஸ்டர்னால ஃபங்கஸ் வந்து பரவுதுன்ற மாதிரி ரிசல்ட் வந்து ரிப்போர்ட்ல போட்டிருக்குது. அதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகி உடனே அந்த ரிப்போர்ட்டை பிஎம் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான். பிஎம்மும் அந்த ஹஸ்பண்டை பார்த்து இந்த நியூஸ் நம்ம மக்கள் கிட்ட சொன்னா மக்கள் எல்லாருமே பயந்து போயிடுவாங்க, அதனால நம்ம சொல்ல வேண்டான்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹஸ்பண்டும் ஷாக் ஆகுறான். என்னடா இவர் இப்படி சொல்றாருன்ற மாதிரி. அதே டைம்ல அடுத்தது இந்த பிஎம் வந்து என்ன பண்றாருன்னா மீடியா முன்னாடி வந்து இந்த மான்ஸ்டர்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துட்றான். அதை நம்பி அந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் மான்ஸ்டர் மேல நின்றுட்டு மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்குறான். ஹலோ இங்க பாருங்க, இந்த மான்ஸ்டர்னால எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது, அதனால ரிவர்ல உள்ள மீனை பிடிச்சி சாப்பிடலாம், எந்த ஹெல்த் இஷ்யூ வராது, எல்லாத்தையுமே நாங்க பார்த்துப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த மான்ஸ்டர் மேல நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ தெரியாம என்ன ஆயிடுதுன்னா அந்த மான்ஸ்டர் அழுகுன பாடி மேலேயே தெரியாம விழுந்துட்டான். இதே மீடியா வந்து கவர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை பார்த்த மற்ற மினிஸ்டரும் ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்க. ஆனா இந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. கட் பண்ணா பக்கத்து கண்ட்ரி மினிஸ்டர் காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நியூஸ்க்காக பப்ளிசிட் பண்ண இந்த ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து இப்படி பண்றாங்க, கண்டிப்பா அதனால நிறைய ஆபத்து இருக்குன்ற மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பிஎம் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாம பயங்கர குழப்பத்துல இருக்க. கட் பண்ணா நைட் ஆகுது. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் என்னதுன்னா மான்ஸ்டரை ஒவ்வொரு பார்ட்டா ட்ரில் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மான்ஸ்டரோடைய பாடியை வந்து ட்ரில் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பகுதி வந்து வெடிச்சு பயங்கரமா பேட் ஸ்மெல் வருது. அதை கேமரால பார்த்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸோடைய தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணன்னு தெரியாம தலையில கை வச்சுட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க. ஆனா இது தெரியாம பிஎம் மான்ஸ்டர்னால எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைன்ற மாதிரி நீ சொல்லியிருப்பார் இல்லையா. இதை பார்த்த பொதுமக்களுக்கு கோவம் வந்து ஹோப் கொடுக்குற போர்டை கிழிச்சு பிஎம் அடிக்க போறாங்க. இதனால ஒன்னும் சொல்ல முடியாம அந்த இடத்த விட்டு பிஎம் வந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோடைய தலைவன் இருப்பான் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மான்ஸ்டரை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்ல, உடனே கவர்மெண்ட் கமெண்ட் ஆஃபீஸரா இருக்கிற ஒரு ஹெட் லேடி இருப்பாங்க, அவங்களுடைய பேர் வந்து மசாகோ. அந்த லேடியை இதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்றதுக்காக நியூவா அப்பாயிண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த மசாகோ லேடியும் அந்த தலைவன் கிட்ட நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம அடுத்த ஸ்டெப்பா மான்ஸ்டரோடைய பாடியை ஃப்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இது நல்ல ஐடியா கிடையாது, இப்போ மார்னிங் ஆகுது, ஸோ பாடி ஃபுல்லுமே பேட் ஸ்மெல் வரும், அது மட்டும் இல்லாமல் மார்னிங்னால பாடியை ஃப்ரீஸ் பண்ணால் மெல்ட் ஆகும் அப்படின்னும் போது உடனே அந்த மசாகோ லேடிக்கு கோவம் வந்து ரொம்பவே ஆட்டிடியூடாக நம்ம ஹீரோவை பார்த்து நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யணும் சரியா அப்படின்னு ஆர்டர் போட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே அந்த மசாகோ லேடி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கிற நிலைமையிலேயே இல்லை. அவங்களுடைய சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்க உடனே நம்ம ஹீரோவை அந்த சோல்ஜர்ஸ் கன் வச்சு மிரட்ட அந்த மசாகோ லேடியும் இவனு இந்த இடத்த விட்டு அசையவே கூடாது, அசையாத மாதிரி பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே அமைதியாக இருக்கிறான். கட் பண்ணால் பிஎம் காமிக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸில் மீட்டிங் போட மான்ஸ்டரை சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம அமெரிக்கன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு இவங்க ஒரு சைடு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஆகுது. மசாகோ சொன்ன மாதிரி மான்ஸ்டரை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஹீரோ சொன்ன மாதிரி மெல்ட் ஆகிறது. உடனே சோல்ஜர் பிஎம் கிட்ட மான்ஸ்டரோடைய பாடியில் பெரிய பபுள்ஸ் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண, இதை பார்த்துட்டு அந்த சுற்றுலா மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிரைம் மினிஸ்டரை பார்த்து இந்த பபுள்ஸ் மட்டும் வெடிச்சதுன்னா சுற்றி இருக்கிற ரிவரில் பார்த்தா எல்லா தண்ணீரும் வேஸ்ட் ஆகிடும், அது வந்து ரொம்பவே பாய்சனாக மாறிடும், அதுக்கு முன்னாடி நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு போக, ஆனால் டக்குன்னு கொஞ்ச நேரத்துல பபுள்ஸ் வெடிச்சிருது. பெரிய அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு புகை மண்டலமே பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியா வந்து சும்மா இருப்பாங்களா, பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்னாச்சு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் சுற்றுலா மினிஸ்டர்னால மீடியா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியல. மீடியா வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான். நாங்கள் மான்ஸ்டரை ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம், அப்போ தெரியாமல் மான்ஸ்டர் பாடி வெடிச்சு பெரிய ஆபத்தாக மாறிட்டுன்னு போது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது பக்கம் அந்த பக்கம் மான்ஸ்டர் வெடிச்சு ஒரே பேட் ஸ்மெல் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கும். அதனால சோல்ஜர்ஸ் வந்து மூச்சு விடவே பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்து நாட்டு மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, அந்த ஸ்மெல்லை ரிசர்ச் பண்ணி அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கேன். உடனே இதை எல்லா மினிஸ்டரும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அவன் நம்ம பிஎம் கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான், அவங்க தானே அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கோவம் வந்துருது. எல்லாரும் முன்னாடியும் இந்த பிளானை போட்டது அந்த மசாகோ லேடியோடைய டீம் தான். ஹீரோ வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணான்னு அவங்க கேட்கல. இப்படி இருக்கச்சுல ஹீரோடைய டீம் தான் காரணம்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்டே ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஹஸ்பண்டை
பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆப்ரேஷனை பார்க்கறதுக்காக கேம்புக்கு போகிறான். உடனே அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோட ஹெட் இருக்கார் இல்லையா தலைவன், அவன் நம்ம ஹீரோவை ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரோ பண்ணிட்டு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிற கேம்புக்கு கூட்டிட்டு போகிறான். ஆனால் இந்த சைடு இந்த ஹஸ்பண்ட் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பானா, ஏதாவது லீடு கிடைக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ கட் பண்ண ஹஸ்பண்ட் ஹீரோயின் கூட ஒர்க் பண்ண பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறான். அப்போ 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஃபோர்ஸில் தானே ஒன்றும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் லைட் ஃப்ளாஷை ஃபாலோ பண்ணிட்டு காரில் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த காரில் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருந்திருப்பான். திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹஸ்பண்டோடைய கால் மட்டும் காரில் மாட்டிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு அடியும் படாமல் தப்பிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்க இந்த ஹஸ்பண்ட் கிட்ட அந்த தலைவன் இருக்கான் இல்லையா, ஸ்பெஷல் ஃபோர்ஸோடைய தலைவன், அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி 2வது வாட்டியும் பபுள்ஸ் வந்து அது வெடிச்சு ஸ்மெல் வந்து பரவ ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னும் போது நெக்ஸ்ட் உடனே நம்ம ஹீரோ கேம்ப்குள்ள வரான். அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா கேப் போட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் நிற்கிறத பார்த்து, யார் நீங்க அப்படின்னு சாக்காயி கேட்கும்போது, நான் இந்த மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ண சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி அவன் சொல்ல, உடனே ஹீரோனுடைய ஹஸ்பண்டை கூட்டிட்டு போறான். ஸோ அந்த சயின்டிஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட, நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு சூறாவளியை உருவாக்கி மான்ஸ்டரை ட்ரில் பண்ணி வெடிக்க வச்சு எல்லா பேட்ஸ்மேன்லையும் சூறாவளி மூலமாக ஸ்கைக்கு வந்து அனுப்பிவிடலாம் அப்படின்னும் போது இதை கேட்ட அந்த ஹஸ்பண்டும், நான் இந்த பிளானை பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கட் பண்ணால் பிஎம் கிட்ட அந்த ஹஸ்பண்ட் வந்து சயின்டிஸ்ட் சொன்ன அந்த ஐடியாவை சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த பிஎம்மும், இந்த ஐடியா நல்லாவே இல்லைப்பா, அவன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசாமல் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசியிருக்கான்ற மாதிரி கோவமாக சொல்ல, அப்படியே சீன் கட் பண்ணிட்டு சுற்றுச்சூழல் மினிஸ்டர் ரிவரில் மான்ஸ்டர் இருக்கிறத டிவியில் பார்த்துட்டு, இது என்னடா பெரிய தலைவலியாக இருக்குது, இதை டிஸ்போஸ் பண்ண ஐடியா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் சீக்கிரட்டாக ஹீரோவை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து, ஒரு ஐடியா இருக்குது மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ண அப்படின்னும் போது, என்ன ஐடியான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, மான்ஸ்டர் ரிவரில் தானே இருக்குது, நம்ம டேமில் பாம்பு வச்சு வெடிக்க வச்சா டேமில் உள்ள தண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ணும், அப்படியே பபிள்ஸ் வந்தாலும் தண்ணீரோட தண்ணியாக வெடிச்சு போயிடும் அப்படின்னும் போது, இதை கேட்டு நம்ம ஹீரோ, இதை யார் பண்ணுவா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது, வேற யாரும் இல்லை என்னுடைய தம்பி தான் பண்ணுவான் அப்படின்னும் போது, உடனே ஹீரோ சரி உன்னுடைய பிரதரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து கோவமா, நீ 2 வருஷமா எங்கே போனன்ற மாதிரி கேட்கும்போது, உடனே ஹீரோயின், ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணேன். ஹீரோயின் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டே ஹீரோவுக்கு கிஸ் பண்ணிட்டா. இது எல்லாமே அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கேமரால கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்துட்டு ஹீரோயினை தப்பாக நினச்சிக்கிறான். ஸோ அடுத்தது அவன் நேராக கேம்புக்கு வந்த உடனே சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணி ஐடியா கேட்குறான். உடனே சயின்டிஸ்ட்டும், மான்ஸ்டர் ரிவரில் செத்ததுல இருந்தே நான் இந்த மான்ஸ்டரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனால் இந்த மான்ஸ்டரை கொள்ள ஏதாவது சீக்ரெட் தியரி கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிரதரை பார்க்க வராங்க. அதான் ஹீரோயினுடைய பிரதரை. ஸோ அவளுடைய பிரதர் கிட்ட, நீங்க பாமை வச்சு வெடிக்க வைங்க, அப்பதான் மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ண முடியும், உங்களை மாதிரி பெஸ்ட் டேலண்ட் யாருமே கிடையாது, நீங்க கவர்மெண்ட்காக இந்த ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நைஸா ஐஸ் வச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த பிரதரை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய மூக்கில் ஒரு குத்து விட்டுட்டு, நீங்க இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்க. அதனால 2 பேரும் அந்த பிரதர் கிட்ட கெஞ்சிட்டே இருக்காங்க. உடனே இந்த பிரதர் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலா இவன் அண்ணக்காரன், அவனுக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்றானா, சிகரெட்டை பற்ற வச்சுட்டு ஒரு பாமை சிகரெட்ல பற்ற வச்சு 2 பேர் மேல வீச போறேன்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்து இவங்க 2 பேரும் மிரண்டு போய், ஐயோ நாங்க போயிட்டுறோம், எங்க மேல பாமை போட்டுறாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்து அடிச்சு தெரிச்சு ஓடிட்டாங்க. அவங்க போனதுமே விரல வச்சு அணைச்சிட்டு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் கூட இருந்தா பாஸ்டா நினைச்சு பாக்குறான். அதாவது ஹீரோயினுடைய அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஆசை என்னவா இருந்திருக்கும்னா, ஹீரோயினை நல்லபடியா படிக்க வச்சு நல்ல மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. அதை இவனுடைய அண்ணக்காரன் நிறைவேற்றணும்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவ இஷ்டத்துக்கு மேரேஜ் பண்ணிட்டா இல்லையா, இதனால தான் ஹீரோயின் கிட்ட இந்த அண்ணக்காரன் பேச மாட்டான். ஸோ அதனால இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி அவனுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஹோட்டல் டிவியில் மான்ஸ்டரை பற்றி நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு ஹோட்டல் உள்ள வெயிட்டர்ஸ் லேடி, இந்த மான்ஸ்டர் ரிவரில் இருக்குது, அதனால பேட்ஸ்மெல் வருதுன்னா 5 கிலோமீட்டர் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் என்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கேன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல, இதை இந்த அண்ணக்காரன் கேட்டு வருத்தப்பட்டு ஹீரோயின் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு உடனே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கேம்புக்கு போகிறான், ஹெல்ப் பண்ண போகிறான் போல. இங்கே இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தலைவன் கிட்ட நம்ம ஹீரோ இந்த அண்ணக்காரனை இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு இந்த அண்ணக்காரன் கிட்ட பிளான் என்னன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் பார்த்துட்டே இருக்கிறான். உடனே டேமில் போய் கார்ட்ஸை செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா டேமில் பாம்பை வச்சு வெடிக்க வைக்கும் போது தண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா, அதனால டேம் கிட்ட யாரும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக செக் பண்ணுறாங்க. அப்போ டேம் கிட்ட கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கார்ட் சொல்ல, உடனே நைட்டில் மக்கள் எல்லாருமே போயிடுவாங்க, அதனால நைட் 8 மணிக்கு மேலே பாம்பை வைக்கலான்ற மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஹெட் வந்து முடிவு பண்ணுறாரு. ஸோ கட் பண்ணால் இப்போ நைட் 8 மணி ஆயிடுது. உடனே அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஹெட் கார்ட்ஸ் கிட்ட திரும்பவும் டேம் கிட்ட யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்ல, கார்ட்ஸும் செக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மான் நிற்கிறத பார்த்துட்டு ஹெட்டு கிட்ட இங்கே யாருமே இல்லைன்ற மாதிரி பொய்யா ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. அதை நம்பி அந்த அண்ணக்காரனும் பார்த்தீங்கன்னா டேமில் பாம்பை வந்து செட் பண்ணிட்டு காலையில் 4 மணிக்கு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வெடிக்க வைக்கிறான். ஆனால் ப்ளூ நினைச்ச மாதிரி டேம் ஃபுல்லாக
ஃபுல்லாக உடையாம சின்ன ஹோல் மாதிரி தான் விழுந்திருக்குது. அதனால தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்குது. இதனால மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ண ப்ரெஷர் பத்தாதுன்றது தெரிய வருது. இது எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் ஹஸ்பண்ட், இந்த அண்ணக்காரன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், ப்ளூ பிரிண்டை ஒழுங்காக பார்க்காம வேற இடத்துல பாம் வச்சுட்டான் போல அப்படின்னு கிண்டல் பண்ணு. உடனே இந்த அண்ணக்காரன் என்ன பண்ணுறான்னா டீமாக போய் பாம் வச்ச டேமில் போய் கரெக்டாக வச்சிருக்கோமான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த டேம் வெடிக்கிற மாதிரி தெரியுது. உடனே அண்ணக்காரன் டீமாக போட்டில் ஏற சொல்லி அந்த இடத்த விட்டு எப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூ டீமை போட்டில் இருந்து காப்பாற்றுறதுக்காக ஹெலிகாப்டரில் ரேடியோ மூலமாக பேசி பார்க்குறாங்க. ஆனால் அண்ணக்காரன் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. இந்த ஹெலிகாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா அண்ணக்காரனை தேடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா டேம் வந்து கம்ப்ளீட்டாக உடைஞ்சி பயங்கர ஸ்பீடாக வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணீர் மான்ஸ்டர் மேலே பட்டு மான்ஸ்டர் வந்து டிஸ்போஸ் ஆகும்னு பார்த்தா மான்ஸ்டருடைய பாடியில இருந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல் வழியாக தண்ணீர் வந்து வேகமாக வெளியில் போகுது. இதை பார்த்ததுமே அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பயங்கர சந்தோஷமா போயிடுது. அதான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு அவன் பயங்கரமா வெளியில வந்து சவுண்டா சிரிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா டேமை உடைச்சா மான்ஸ்டரை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி கவர்மெண்ட் போட்ட பிளானை நினைச்சு சிரிக்கிறான். கட் பண்ணா ஒரு 2 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம அண்ணக்காரன் வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிறான். ஏன்னா அந்த ஃபாஸ்டா தண்ணி வந்திருக்கும் இல்லையா, அதில் மாட்டி இருந்திருப்பான் போல. சாகிறதுக்குள்ளேயே அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து அவனை காப்பாற்றி இங்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பிஎம் கிட்ட கமாண்ட் ஆஃபீஸ்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா ஆர்டிஃபிஷியலாக சூறாவளியை உருவாக்கி மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவன் ஏதோ ஒரு பிளானை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது சுற்றுலா மினிஸ்டர் நம்ம ஹீரோயினை ஒரு லேபுக்கு வர சொல்ல உடனே ஹீரோயின் 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ மினிஸ்டர் டோர் ஓபன் பண்ணி 2 பேரும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி சேஃப்டியா பாடியை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி 3 பேரும் பாத்தீங்கன்னா பாடியை ஃபுல்லா கவர் பண்ணி அந்த ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அதான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. பார்த்தா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பாடி ஃபுல்லா மஷ்ரூமா இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது போக அந்த ஃப்ரெண்டு மேல மஷ்ரூமா இருக்குது இல்லையா, அதை போட்டோ எடுத்து பிஎம் கிட்டையும் காட்டுறாங்க. ஸோ பிஎம் இதை பார்த்துட்டு இந்த நியூஸ் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்குமே பரவிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே சுற்றுலா மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட கோவமா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, எல்லாருக்கிட்டையும் நம்ம இதே மறைக்க கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மினிஸ்டருடைய கழுத்துக்கிட்ட ஒரு மஷ்ரூம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகி அவங்க கழுத்துல இருக்கிற மஷ்ரூமை பிடுங்குறான். உடனே அந்த சுற்றுலா மினிஸ்டரும் என்னாச்சு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது ஒன்னும் இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் வந்து போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே டிப்ரெஸா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, நான் மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ணுவேன்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கிறேன், அதனால தான் இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணாதான் நான் தான் உண்மையான ஹீரோன்ற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் இவர் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு இந்த ஹஸ்பண்ட் எங்க வராருன்னா ஆல்ரெடி பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த சயின்டிஸ்ட பாத்தீங்கன்னா நான் மான்ஸ்டரோடைய போட்டோவை நிறைய பார்த்தேன். அப்ப மான்ஸ்டரோடைய சென்டர் பாடியில ஒரு லைட் பிளாஷ் பட்டுச்சில்லான்ற மாதிரி பேசிட்டு வராங்க. அப்ப லேப்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹஸ்பண்டோடைய பாடி ஃபுல்லுமே செக் பண்றாங்க. அந்த டைம்ல பீப் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பேண்ட தூக்கி பார்த்தா மெக்கானிக்கல் லெக் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறான். அதாவது இந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஹீரோயின் கூட கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஆக்சிடென்ட்ல இவனுடைய கால் போயிருக்கும் போல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் லெக் வச்சிருக்கிறான். ஸோ ஃபுல் பாடியை செக் பண்ணும்போது அதனால தான் பீப் சவுண்டும் கேட்டிருக்குது. கட் பண்ணா நம்ம ஹீரோ மீட் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்ற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னால தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால தான் நான் அவரை மேரேஜ் பண்ணேன். இது தெரியாம என்னுடைய அண்ணக்காரன் என்கிட்ட பேச மாட்டேன்னு போயிட்டா. அது போக ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒரு கால் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு போயிருக்கும், அதனால மெக்கானிக்கல் லெக் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை வச்சிருந்தாரு. ஆனா இப்போ மறுபடியும் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல சேர்ந்து மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட இது ரொம்பவே ரிஸ்க், நீ உன்னுடைய ஹஸ்பண்டை எப்படியாவது ஸ்டாப் பண்ண அப்படின்னும் போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவளுடைய ஆஃபீஸ்க்கு போய் ஃப்ரெண்டுக்கு ஃபங்கஸ் வந்த மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துருமோன்னு பயந்து செக்ரட்டரி ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு அவ ஹஸ்பண்டை போய் பார்த்து நீங்க இந்த ஆபரேஷனை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தடுக்க, ஆனா அந்த ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்றத சுத்தமா கேட்காம மான்ஸ்டரை டிஸ்போஸ் பண்ணி ஆவேன்ற மாதிரி போறான். ஸோ கட் பண்ணா அந்த சுற்றுச்சூழல் மினிஸ்டர் பிஎம் கிட்ட மான்ஸ்டர் கிட்ட போனா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சும் எதுக்கு இப்படி நீங்க பண்றீங்கன்ற மாதிரி பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மான்ஸ்டர் ஆபரேஷனுக்காக சேட்டலைட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மான்ஸ்டருடைய டாப்ல இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த அண்ணன்காரன் சொன்ன மாதிரி மான்ஸ்டர் பாடி ஃபுல்லுத்துலயுமே இந்த பாம்பை செட் பண்ணி வெடிக்க வைக்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு பயந்து போய் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோவை காப்பாத்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு பைக்ல போறான். அந்த பக்கம் மான்ஸ்டர் மேல பாம்பு வச்சதுனால அந்த பாம்லாம் வெடிச்சு பாடி ஃபுல்லுமே ஹோல் விழுந்து ஒரே பேட் ஸ்மெல்லா புகை மாதிரி வானத்துக்கு போகுது. அதே சமயத்துல இந்த சைடு இந்த சயின்டிஸ்ட் வந்து ஆர்டிபிஷியலா சூறாவளியை உருவாக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அந்த மாதிரி
சூறாவளியை உருவாக்கி டிஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் மான்ஸ்டருடைய பாடி ஹோல்ஸ் வழியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குது. உடனே இது எல்லாத்தையுமே ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு மிசைலை லான்ச் பண்ணுறதுக்காக ஆர்டர் போட மிசைலையும் மான்ஸ்டருடைய பாடியை பார்த்து லான்ச் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மான்ஸ்டருடைய பாடி மேலே வேற நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. திடீர்னு ஹீரோடைய கையில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வளர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் அதை பிடிங்கி தூர போட்டுட்டு மிசைலும் மான்ஸ்டரை பார்த்து வர்றதை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் 3 மிசைலில் ஒரு மிசைல் மட்டும்தான் மான்ஸ்டர் பாடி மேலே விழுது, மற்ற 2 மிசைலும் வானத்திலே மோதி வெடிச்சிருது. ஸோ இப்படி ஒரே ஒரு மிசைல் தானே தாக்கிச்சு, அதனால அந்த பாடி வந்து டிஸ்போஸ் ஆகலை. அந்த மிசைல் வழியாகவும் சூடான புகை மாதிரி பறந்து போயிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த ஹஸ்பண்டும் இன்னொரு மிசைலை லான்ச் பண்ணுங்கன்னும் போது உடனே ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து லான்ச் பண்ண போக கரெக்டாக இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் மேலே பட்டு வெடிச்சிருது. உடனே அந்த மான்ஸ்டர் மேலே நின்று நம்ம ஹீரோவை தூக்கி வீச இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்ற ஓடுறா. அப்படி வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஹீரோ விழுந்து கிடப்பான். ஸோ ஹீரோ வந்து இறந்து போயிட்டான் போல அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். வேகமாக ஹீரோ பக்கத்தில் போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி இங்கே பாரு என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை அப்படியே தூக்குறான். அவனுடைய கையில் ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி இருக்குது. அதை அப்படியே வானத்தை நோக்கி தூக்கிட்டு டியூஸ் எக்ஸ் மிசைனா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னதுமே அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி வருது. சூரியன்லேருந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த செத்து போன உயிர் இருக்குல்ல, அதான் அந்த கிரியேச்சர், அதையும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கிட்டு மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனும் பார்த்துட்டு எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு அவன் சாக்காகி பார்க்க, நம்ம ஹீரோயினும் அப்படின்னா நீ சூஸ் ஆன் ஒன்னா அப்படின்னு இவளும் சாக்காகி பார்க்க அந்த காட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிடுது. அந்த பிரைம் மினிஸ்டரும் இதெல்லாம் பார்த்துட்டு இது கடவுளுடைய சித்தம், இது கடவுளுடைய வெளிச்சம் அப்படின்னு அவன் தான் தேர்வு செய்யப்பட்டவனா அப்படின்னு எமோஷனல் ஆகிறாரு. அதே டைமில் நம்ம ஹீரோயினும் பார்த்து ஹீரோ போனதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அவனுக்கு அப்படியே சல்யூட் வைக்கிறா. அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ காட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஸோ ஆக்சுவலாக டியூஸ் எக்ஸ் மெசைனானா என்னதுன்னா அந்த ஜப்பானில் சொல்லப்படுற கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தை போல. அங்கே ஒரு நம்பிக்கை என்னன்னா கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க போல. அவங்க தான் இந்த மாதிரி நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா கடைசி நேரத்தில் கடவுளுடைய பேரை சொல்லி அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுவாங்க போல. ஸோ இதில் கடைசியாக நம்ம ஹீரோ தான் அந்த தேர்வு செய்யப்பட்டவன் மாதிரியும் அந்த பேரை சொன்னதுமே சூரியன்லேருந்து ஒரு வெளிச்சம் வந்து அவனை தூக்கிட்டு போயிருச்சு இல்லையா, அதான் அந்த பிரச்சனையான அந்த காட்ஸிலாவையும். ஸோ அந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தை ஒரு எண்டிங்கே இல்லாமல் ஒரு இதாக முடிச்சிட்டாங்க. அதாவது ஜப்பான் நாட்டில் இந்த மாதிரி ஏதோ கடவுள் நம்பிக்கை இருக்குது போல, அந்த இதை காமிக்கிறது மூலமாக லைட்டாக காமெடியாகவும் முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய உயிரினம் ஒருவேளை உண்மைக்குமே வந்து